அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு 2 இன் 1 சமையல் சமைக்கலான்னு சொல்லிட்டு கடகடான்னு கிச்சனுக்கு வந்தாச்சு. நோம்பு டைம்ல சமைக்கிறதுக்கு கூட அவ்ளோ நமக்கு சத்து தேவைப்படாது போல இருக்கு. இந்த பாத்திரம் கழுவுறதுக்கே ஒரு பெரிய எனர்ஜி தேவைப்படுது. எப்ப பார்த்தாலும் இஃப்தாருக்கு, சஹருக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு பாத்திரம் குவியுது வீட்ல. நோம்பு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் எந்த பேட்டர்னையுமே மாத்திக்கல. எப்பயுமே எப்படி மதியானம் சமைப்போமோ அதே மாரி சமைச்சு வச்சுர்றது. என்ன பொறுத்தவரைக்கும் இஃப்தார் வரைக்கும் நல்லா சுத்தி சுத்தி பம்பரம் மாரி வேலை செய்வேன். இஃப்தாருக்கு அப்புறம் ஒரு மயக்கம் வரும் பாருங்க. அப்படியே கொஞ்சம் எந்திச்சு போய் வேலை செய்றதுக்கே அவ்ளோ டயர்ட் ஆயிடுவேன் நானு. ஸோ அதனால மதியானமே என்ன சமைக்கிறோமோ லஞ்ச் செஞ்சுட்டு குழம்பு செஞ்சுர்றது. நான் சாப்பாடு மட்டும் ஃப்ரெஷ்ஷா நைட்டுக்கு வந்து வச்சுக்கிறது லேட்டா. இன்னைக்கு இந்த வேலைய கொஞ்சம் ஈஸியா பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மதியத்துக்கு வந்து பசங்களுக்கு குடுத்துட்டு, அது வந்து ஈவினிங் வந்து இஃப்தாருக்கு வச்சுக்கிட்டு, அப்படியே தூக்கி சஹருக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தத்துல இன்னைக்கான இஃப்தார் மெனு பார்த்தீங்கன்னா, இந்த வேலன்சியா ஜூஸும் நல்லா சுட சுட ஒரு 2 பிளேட் பிரியாணி. 2 பேரும் சுட பண்ணி அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.